தேவன் நாம் மையப்படுவதாக. இந்த அருமையான இந்த வெள்ளிக்கிழமை காலை வேளையிலே நாம் தேவனுடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். தேவன் தாமே ஒவ்வொரு நாளும் நம்மை கிருபையாய் பாதுகாத்து ஆசீர்வதித்து வழிநடத்தி வருகிறார். இனிமேலுமாக தேவ கிருபையின் கரம் நம்மோடு தங்கியிருக்க முடியாது. இந்த வெள்ளிக்கிழமை காலை வேளை பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்மை ஆளுகை செய்து வழிநடத்த முடியாது. ஆராதனைக்காக தலையில் தாழ்த்தி கண்களை மூடி ஜெபிப்போமா? பரலோக தேவனை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அந்த அருமையான வெள்ளிக்கிழமை கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவ ஆவியானவர் தாம் இந்த ஆராதனை ஆசீர்வதிப்பீராக. தொடக்கத்திலிருந்து முடிகிற நேரம் வரைக்கும் தேவன் எங்களை வழிநடத்தும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் ஆராதனை முழுவதும் தேவன் இடைவிடுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். காலை வேளையிலே இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு தேவன் பேசுவீராக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, உடைய கரத்தில் எங்களை தருகிறோம், தாழ்த்துகிறோம். நீரே ஆளுகை செய்து நீரே பொறுப்பெடுத்து வழிநடத்துவீராக. எல்லா துதி கன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கு மாத்திரமே நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். நம்ம ஒரு சில பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை துதிப்போமாக. பெரியவரே ஆராதனை, உயர்ந்தவரே ஆராதனை, பெரியவரே ஆராதனை, உயர்ந்தவரே ஆராதனை, பெரியவரே ஆராதனை, உயர்ந்தவரே ஆராதனை, பெரியவரே ஆராதனை, உயர்ந்தவரே ஆராதனை. நல்லதையே போதிக்கிற போதகரே ஆராதனை, நல்லதையே போதிக்கிற போதகரே, போதிப்பதில் யோனாவிலும் பெரியவரே ஆராதனை, போதிப்பதில் யோனாவிலும் பெரியவரே ஆராதனை, பெரியவரே ஆராதனை, உயர்ந்தவரே ஆராதனை, பெரியவரே ஆராதனை, உயர்ந்தவரே ஆராதனை. யோசனையில் பெரியவரே சிறந்தவரே ஆராதனை, யோசனையில் பெரியவரே சிறந்தவரே ஆராதனை, ஞானத்திலே சாலமோனிலும் பெரியவரே ஆராதனை, ஞானத்திலே சாலமோனிலும் பெரியவரே பெரியவரே ஆராதனை, உயர்ந்தவரே ஆராதனை, பெரியவரே ஆராதனை, உயர்ந்தவரே ஆராதனை. விசுவாசத்தை தொடங்கி நீரே முடிப்பவரே ஆராதனை, விசுவாசத்தை தொடங்கி நீரே முடிப்பவரே ஆராதனை, விசுவாசத்தில் ஆபிரகாமிலும்
பெரியவரே ஆராதனை. விசுவாசத்தில் ஆபிரகாமிலும் பெரியவரே, சொல்லுங்க பார்க்கலாம், பெரியவரே பெரியவரே ஆராதனை. உயர்ந்தவரே ஆராதனையே, பெரியவரே ஆராதனை. உயர்ந்தவரே ஆராதனை. பயபக்திக்கு உரியவரே பாத்திரரே ஆராதனை. பயபக்திக்கு உரியவரே பாத்திரரே ஆராதனை. பயபக்தியில் ஆலயத்திலும் பெரியவரே ஆராதனை. பயபக்தியில் ஆலயத்திலும் பெரியவரே, சொல்லுங்க பார்க்கலாம், பெரியவரே பெரியவரே ஆராதனை. உயர்ந்தவரே ஆராதனை. பெரியவரே ஆராதனை. உயர்ந்தவரே. சகலவித வல்லமையும் உடையவரே ஆராதனை. சகலவித வல்லமையும் உடையவரே ஆராதனை. வல்லமையில் சாத்தானிலும் பெரியவரே ஆராதனை. வல்லமையில் சாத்தானிலும் பெரியவரே, சொல்லுங்க, பெரியவரே பெரியவரே ஆராதனை. உயர்ந்தவரே ஆராதனை. பெரியவரே ஆராதனை. உயர்ந்தவரே. ஜீவன் சுகம் பலன் எனக்கு தந்து அனுதினமும் புது கிருபை தந்து. ஜீவன் சுகம் பலன் எனக்கு தந்து அனுதினமும் புது கிருபை தந்து. என்னாயுள் நாட்களை என்றாடமும் கூட்டி கொடுத்து காத்தாரே. என்னாயுள் நாட்களை என்றாடமும் கூட்டி கொடுத்து காத்தாரே. அவரை புகழ்ந்து பாடு, செய்த செயலை நினைத்து பாடு. அவரை புகழ்ந்து பாடு, செய்த செயலை நினைத்து பாடு. இதயமே நீ பாடு. சுகம் கொடுத்தார் பலன் அளித்தாரே. தேவன் செய்த நன்மைக்காக இதயமே நீ பாடு. சுகம் கொடுத்தார், சொல்லுங்க பார்க்கலாம், பலன் அளித்தாரே. நம் தேவன் செய்த நன்மைக்காக இதயமே. எல்லா தீங்குக்கும் விலக்கி என்னை கண்ணின் மணி போல் காத்தாரே. எல்லா தீங்குக்கும் விலக்கி என்னை கண்ணின் மணி போல் காத்தாரே.
தூங்காமல் உறங்காமல் எந்நேரமும் அருகில் இருந்து காத்தாரே. தூங்காமல் உறங்காமல் எந்நேரமும் அருகில் இருந்து காத்தாரே. காக்கும் தெய்வம் இயேசு, காண்கின்ற தெய்வம் இயேசு. காக்கும் தெய்வம் இயேசு, காண்கின்ற தேவன் இயேசு. இதயமே நீ பாடு, சுகம் கொடுத்தா பலன் அளித்தாரே. எம் தேவன் செய்த நன்மைக்காக இதயமே ஆயிரம் ஆயிரம் ஆலோசனை நெருக்கத்தின் நேரம் கொடுத்தாரு. ஆயிரம் ஆயிரம் ஆலோசனை நெருக்கத்தின் நேரம் கொடுத்தாரு. ஒவ்வொரு நாளும் நான் நடக்கும் பாதையும் அவரே காட்டினாரு. ஒவ்வொரு நாளும் நான் நடக்கும் பாதையும் அவரே காட்டினாரே. நல்ல மேய்ப்பன் இயேசு, வழி நடத்தும் தேவன் இயேசு. நல்ல மேய்ப்பன் இயேசு, வழி நடத்தும் தெய்வம் இயேசு. இதயமே நீ பாடு, சுகம் கொடுத்தாரே பலன் அளித்தாரே. நம் தேவன் செய்த நன்மைக்காக இதயமே இருக்கிற இடத்துல எல்லாம் கண்களை மூடி ஹல்லேலூயா. எங்கள் இதயமே நீ பாடு. எல்லா சுகம் பலன் ஆரோக்கியத்தை தந்து அனுதினமும் கிருபையினால் எங்களை நடத்துகிறவரே, எங்களை வாழ வைக்கிற தேவனே, எங்களை வழி நடத்துகிற தீபமே, சுகம்பலன் எனக்கு தந்து கிருபையால் எங்களை தாங்கி நடத்துகிறவரே, நடத்துகிறவரே, நடத்துகிறவரே. ஓ எஸ் ஆமென். பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாகவே பாடுங்களே. பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாகவே பாடுங்களே. சாரோனின் ரோஜாவ பள்ளத்தாக்கின் லீலியே, சாரோனின் ரோஜாவ பள்ளத்தாக்கின் லீலியே, பரிசுத்த
என் நேசரவர் பாரிசுத்தர், என் நேசரவர் பாதினாயிரங்களில் சீரந்தோ பூமியின் குடிகளே. வார்த்தையில் உண்மையுள்ளோ வாக்கு தத்தம் செய்திட்டா. வார்த்தையில் உண்மையுள்ளோ வாக்கு தத்தம் செய்திட்டா. காலங்காதே திகையாதே, காலங்காதே திகையாதே, ஜெயமிந்து உன்னை காத்திடுவா. பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாகவே பாடுங்களே. உமக்கு முன்பாக எவருமில்லை, உமக்கு பின்பாக இருப்பதில்லை. உமக்கு முன்பாக எவருமில்லை, உமக்கு பின்பாக இருப்பதில்லை. சகலமும் உம்மை பணிந்திடும், நீர் மாட்சிமை நிறைந்தவரே. சகலமும் உம்மை பணிந்திடும், நீர் மாட்சிமை நிறைந்தவரே. ஓசானா ஓசானா, நீர் உயர்ந்தவர் இயேசுவே. ஓசானா ஓசானா, நீர் பெரியவர் இயேசுவே. ஓசானா ஓசானா, நீர் உயர்ந்தவர். மகிமையின் நம்பிக்கை நீரல்லவோ, பூர்வ ரகசியமும் நீரல்லவோ. சகலமும் உம்மில் நீலை நிற்கும், நீர் நித்திய ஆளுநரே. சகலமும் உம்மில் நீலை நிற்கும், நீர் நித்திய ஆளுநரே. ஓசானா ஓசானா, நீர் உயர்ந்தவர் இயேசுவே. ஓசானா ஓசானா, நீர் பெரியவர்.
மட்டும் எங்களை நடத்தின தேவன், இனிமேலும் எங்களை நடத்தும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். பாப்பா, உடைய கரத்தில் தருகிறோம். நீரே ஆளுகை செய்து வழிநடத்துகிறார். எல்லா துதி கன மகிமை எல்லாம் உனக்கு ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறோம். மீட்பர் ரட்சகருமா இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. தேவன் நாம மகிமைப்படுவதாக. இந்த அருமையான வெள்ளிக்கிழமை காலை வேளையிலே தேவன் நம்மோடு பேச போகிற வார்த்தை சங்கீதம் 6வது அதிகாரம் அதனுடைய முதல் வசனம். சங்கீதம் 6வது அதிகாரம் அதனுடைய முதல் வசனம். கர்த்தாவே, உம்முடைய கோபத்தில் என்னை கடிந்து கொள்ளாதேயும், உம்முடைய உக்கிரத்தில் என்னை தண்டியாதேயும். ரிபியூக் மீ நாட் இன் தைன் ஆங்கர். அநேக நேரம் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராக வருகிறது. 100%க்கு 99% நமக்கு நேராக தான் வார்த்தை வருது. ஆனால் அநேக நேரங்கள் நாம் அந்த வார்த்தையை யாரோ ஒருத்தருக்கு அந்த வார்த்தை போகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம நிறைய நேரம் அதை ஃபீல் பண்ணிவிட்டு நிறைய நேரம் அந்த வார்த்தையை நாம் உணர்வடைவதில்லை, உணர்ந்து கொள்வதில்லை. நிறைய நேரம் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராக, கடிந்து கொள்ளப்படுகிற வார்த்தை நமக்கு நேராக வருகிறது. ஆனால் கர்த்தர் நம்மை தண்டிக்கிறது இல்லை. சில நேரங்களில் தண்டிக்கிறார், ஆனால் அநேக நேரங்களில் அவர் தண்டியாமல் அவருடைய கிருபையினால் நம்மை தாங்குகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை தான் நம்மை தாங்குகிறது. அவர் மட்டும் வசனம் சொல்லுகிற போல, உம்முடைய உக்கிரத்தில் என்னை தண்டியாதேயும். ஆண்டவரே, என்னை தண்டிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்கிறார். தாவீது எழுதுகிறார், கர்த்தர் மட்டும் அவருடைய கோபத்தை, உக்கிர கோபத்தை நம்மேலே நேராக, நமக்கு நேராக அவர் செலுத்தி, அவர் கடிந்து கொண்டு, நம்மை நேருக்கு நேராக கடிந்து கொண்டு, அவருடைய கோபாக்கினை நமக்கு நேராக தண்டனையாக வந்தது என்றால் நிச்சயமாக நம்மளால் அவைகளை தாங்கிக் கொள்ள முடியாது. தாவீது எழுதுகிறார், கர்த்தாவே, உம்முடைய கோபத்தில் என்னை கடிந்து கொள்ளாதேயும். ஐயா, நிறையா நேரம் கோபத்தில் ஆண்டவர் கடிந்து கொள்ளாமல் கிருபையினால் கடிந்து கொள்கிறார். ஹல்லேலூயா. நம்ம நிறைய நேரம் என்ன நினச்சிட்டு இருக்கோன்னா, கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கடிந்து கொள்ளப்படுகிறது, கர்த்தருடைய வார்த்தை நம்மை கடினப்படுத்துகிறது, நம்முடைய இருதயத்துக்கு நேராக குத்துகிறது, கடிந்து கொள்ளுதலான வார்த்தை வருகிறது என்று நம்ம நேரம் நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் ஆக்சுவலாக சொல்ல போகணுன்னா, கர்த்தருடைய வார்த்தை நம்மை கடிந்து கொள்வது எப்படின்னா, கிருபையால் கடிந்து கொள்ளிட்டு இருக்கிறார். கோபத்தில், உக்கிர கோபத்தில் அவர் கடிந்து கொள்ளலை. அவர் கோபத்தில் கடிந்து கொள்ளாமல் அவர் கிருபையால் நம்மை கடிந்து கொண்டுட்டுருக்கிறார். அவர் நிறைய நேரம் அவர் நமக்கு வார்னிங் கொடுக்குறாரு, நம்மை வார்ன் பண்ணுறாரு. ஹி வார்ன் அஸ். நிறைய நேரம் பார்த்திங்கன்னா டிஸ்ப்ளஷர், நம்மை தண்டியாமல் நம்மை வைத்து கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு நாளும். அவருடைய அந்த தண்டனை நமக்கு நேராக வந்துச்சுன்னா நிறைய நேரம் நம்ம செய்கிறதுக்கு, நாம் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் போவதற்கு, நாம் நிறைய நேரம் விலகி போவதற்கு, அவர் மட்டும் அந்த தண்டனையை நமக்கு நேராக கொண்டு வந்தார்னா நிச்சயமாக அந்த தண்டனையை நம்மளால் சகித்து கொள்ள முடியாது. அவர் தண்டிச்சார்னா நம்ம அவ்வளோதான், நம்ம உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆல் ஓவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல் ஓவர், எல்லாம் முடிஞ்சிடும். ஆனால் நிறைய நேரம் நம்ம நினச்சிட்ருக்கிறோம், கர்த்தருடைய கோபம் நமக்கு நேராக வருகிறது, அவர் நம்மை தண்டிக்கிறாரு, அவருடைய கடிந்து கொள்ளுதல் நமக்கு நேராக வருகிறது என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். அநேக நேரம் நாம் நினைக்கிறது தவறு. அவருடைய கடிந்து கொள்ளுதல் எப்படியாக வருதுன்னா, கிருபையுள்ள கடிந்து கொள்ளுதலாய் வருகிறது. கிருபையுள்ள கடிந்து கொள்ளுதலாய் வருதுனால தான் நிறையா நேரம் ஆண்டவர் நம்மளை எஸ்கேப் பண்ண வச்சிட்ருக்கிறார். வெள்ளிக்கிழமை கால வேளை கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். தாவீது எழுதுறது போல, உம்முடைய கோபத்தில் என்னை கடிந்து கொள்ளாதேயும். ஆண்டவரே, உடைய கோபத்தில் மட்டும் என்னை கடிஞ்சு கொண்டாதீங்கப்பா, உடைய கோபத்தில் மட்டும் என்னை கடிஞ்சு கொண்டாதீங்கப்பா, உம்முடைய உக்கிரத்திலே என்னை தண்டிச்சிடாதீங்கப்பா. அவர் கெஞ்சுறாரு கர்த்தருடைய சமூகத்தில், என்னை தண்டிச்சிடாதீங்க ஆண்டவரே. நீங்கள் வேதத்தில் எடுத்து பாருங்கள், ஆதியாகமத்தில் பார்க்கும் பொழுது முதல் மனிதனாகிய ஆடம் அண்ட் ஈவ் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவிசாய்க்காமல் போனபடினால கர்த்தருடைய கோபத்துக்கு அவருடைய தண்டனைக்கு ஆளாக்கப்பட்டார்கள்.
என்னாச்சு? அவர் கடிந்து கொண்டதுனால, கோபத்தில் கடிந்து கொண்டனால, கெட் அவுட் ஃப்ரம் மை கார்டன் அப்படின்ட்டார். என்னுடைய இந்த தோட்டத்திலேருந்து நீ வெளியில் போ அப்படின்னு சொல்லிட்டார். இதுதான் தண்டனை. இந்த மாதிரி நமக்கு நேராக தண்டனை வந்துச்சுன்னு வைங்களேன், தேவ சமூகத்திலே நம்மளால் இருக்க முடியாது. புரியுதா உங்களுக்கு என்னென்னு? தேவனோடு கூட இருக்கவே முடியாது. ஆனால் இப்படிப்பட்ட தண்டனையை நமக்கு தராமல் அவருடைய கிருபையினால் நம்மளை மெதுவாக சைலண்ட்டாக அப்படியே மெதுவாக தண்டிச்சிட்ருக்கிறார். நிறைய நேரம் வலிக்காத மாதிரியே அவர் நமக்கு தண்டனை கொடுக்குறார். அப்படியே மெதுவாக ஒரு சாதாரண ஒரு வழியை கொடுத்து தண்டிக்கிறார். அவர் வேகமாக தண்டிச்சாருன்னா கெட் அவுட் அப்படிங்கிற மாதிரி வெளியில் போயிடணும். நீங்கள் காயின்ன்ற எபேல் எடுத்துக்கோங்க. காயினுக்கு கர்த்தர் கொடுத்த தண்டனையை நீங்கள் கொஞ்சம் பாருங்களேன். அவன் கதறுவான் தேவ சமூகத்தில், ஆண்டவரே தண்டிக்காதீங்கப்பா, தண்டிக்காதீங்கப்பா, தண்டிக்காதீங்கப்பான்னு கதறுவான். ஆண்டவரே வேணாம் 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 வேணாம், நீ தண்டிச்சின்னா என்னால் தாங்க முடியாத ஆண்டவரேன்னு கதறுவான். ஏன்னா அவனுக்கு தெரியும், உம்முடைய கோபத்தில் என்னை கடிந்து கொண்டாதீங்கப்பா, கடிந்து கொண்டீங்கன்னா அவருடைய கோபத்தின் கடிந்து கொள்ளுதல் எப்படி இருக்குன்னு காயினுக்கு தெரிஞ்சிருக்குது. அவன் சொல்கிறான், ஆண்டவரே வேணாம் வேணாம் ஆண்டவரே வேணாம் ஆண்டவரேன்னு கதறுறான். நம்ம நிறைய நேரம் நினச்சிட்டு இருக்கிறோம், கர்த்தர் என்னை கடிந்து கொள்ளுகிறார், கர்த்தருடைய வார்த்தை என்னை கடிந்து கொள்ளப்படுகிறதுன்னு. உண்மையான கடிந்து கொள்ளுதல் எதுன்னா, நீங்கள் நல்லா பாருங்கள், ஆடமுக்கு ஈவுக்கு நடந்தது தான் உண்மையான கடிந்து கொள்ளுதல். காயினுக்கு நடந்தது உண்மையான கடிந்து கொள்ளுதல். கர்த்தர் உண்மையான தண்டனையை கொடுத்தாருன்னா அவங்களுக்கு ஏற்பட்டது தான். ஈவன் இஸ்ரேலைட்ஸ், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்த தண்டனையை பாருங்கள். அவர்கள் சகலவற்றையும் அனுபவித்தார்கள். ஆனால் ஆண்டவர் அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்குள்ளாக அவர்களை கொண்டு போகவே இல்லை. இது மிகப்பெரிய தண்டனை அவங்களுக்கு. இதுதான் தண்டனைன்னா மிகப்பெரிய தண்டனை. ஏன்னா ஆசீர்வாதத்தை அவங்களால அனுபவிக்க முடியல. அனுபவிச்சாங்க எப்படி? வழியில் வந்து ஆசீர்வாதத்தை அனுபவிச்சாங்க. ஆண்டவரே சாப்பாடு வேணும் அப்படின்னா சாப்பாடு கொடுத்தார். ஆண்டவரே விடுதலையாக்குங்க, விடுதலையாக்குனார். எதிரியின் கையிலிருந்து தப்புவீங்கன்னா தப்பு வச்சார். மேகஸ்தம்பம் பாதுகாத்து கொண்டது, அக்கினி ஸ்தம்பம் மூடிக்கொண்டது, எல்லாமே நடந்தது. காடை வேணும்னா காடை கொடுத்தார், மண்ணா வேணும்னா மண்ணா கொடுத்தார், எல்லாம் சகலமும் தண்ணி வேணும்னா தண்ணி கொடுத்தார். ஆனால் அன்றாட தேவைகள், அன்றாட ஆசீர்வாதம் அவர்களுக்கு கிடைச்சிது. ஆனால் ஆவிக்குரிய ஆசீர்வாதமாகிய தேவனால் கொடுக்கப்பட போகிற ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை அவர்களால் அனுபவிக்க முடியாமல் போய்விட்டது. அதுதான் பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானானுக்குள்ள அவர்களால் நுழையவே முடியல. இது மிகப்பெரிய ஒரு தண்டனை. கர்த்தர் இப்படியா நம்மளை தண்டிச்சிருக்கிறார்? இல்லையே. இப்படியா கர்த்தர் நம்மளை தண்டிக்கிறார்? இல்லையே. கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை ஆசீர்வாதத்தை நடத்துகிறார். ஒவ்வொரு நாளும் கிருபையாக நடத்துகிறார். ஒவ்வொரு நாளும் அருமையாக நடத்துகிறார். உண்மையாலுமே அவருடைய கோபத்திலே நம்மை கடிந்து கொண்டிருந்தார்னா நிச்சயமாக நம்மளால் அதை சர்வை பண்ண முடியாமல் போய்விட்டு, உண்மையாலுமே அவருடைய கோவாக்கினை வார்த்தை நமக்கு நேராக வந்து கடிந்து கொள்ளுதலான வார்த்தை நேராக நம்மளை அட்டாக் பண்ணியிருந்ததுன்னா, கிருபை இல்லாமல் அட்டாக் பண்ணியிருந்ததுன்னா கண்டிப்பாக நம்மளால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது. ஆனால் இன்றைக்கும் நான் தாங்கி கொண்டு இருக்கிறேன்னா கிருபையுள்ள கடிந்து கொள்ளுதல் வார்த்தை எனக்கு நேராக வருகிறது. அல்லேலூயா. ஆனால் இதையே நம்ம என்ன சொல்கிறோம் தெரியுமா? ஆண்டவர் ரொம்ப கடினமாக பேசிட்டார் இன்னைக்கு. ஆண்டவருடைய வார்த்தை இன்றைக்கி ரொம்ப கடினமாக வந்துருச்சு. ஆண்டவருடைய வார்த்தை ரொம்ப தண்டிப்பாக இன்றைக்கி வந்துருச்சு. இந்த வார்த்தையை என்னால் சகிக்க முடியல. ஐ கான்ட் அக்செப்ட் திஸ் வேர்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஐ கான்ட் அக்செப்ட் திஸ் மெசேஜ் அப்படின்னு நம்மளால் ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மை இல்லை. இந்த கிருபையுள்ள வார்த்தைக்கு, கிருபையுள்ள கடிந்து கொள்ளுதலுக்கே நம்ம இப்படி சொன்னால், நீங்கள் ஆமானை எடுத்துக்கோங்களேன். அங்கே மொர்தெகாய் ஆமான் சம்பவங்களை பார்க்கும் பொழுது எஸ்தர், அந்த ஆமானுக்கு கர்த்தர் எப்படியாக தண்டனை கொடுத்தார்னா அவனுக்கே தெரியாத காரியத்தை கர்த்தர் உருவாக்கிட்டு இருக்கிறாரு. அவனுக்கு நடந்த தண்டனை பாருங்கள். இதுதான் தண்டிக்கிறது. தூக்கு மரத்தில் தொங்க விட்டாங்க. கர்த்தருடைய கோபாக்கினை கடிந்து கொள்ளுதல் வார்த்தை வந்துச்சுன்னா, அந்த வார்த்தை, அந்த காரியங்கள் வந்ததுன்னா, நேராக வந்ததுன்னா கண்டிப்பாக அந்த தண்டனையை ஒரு மனிதனாலும் சகித்து கொள்ள முடியவே முடியாது.
முடியவே முடியாது. அந்த 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 கடிந்து கொள்ளுதலான காரியம் நமக்கு நேராக வரும் பொழுது கண்டிப்பாக நம்மளால் அக்செப்ட் பண்ண முடியாது. இன்றைக்கி வரைக்கும் அந்த வார்த்தையை நான் அக்செப்ட் பண்ணிட்டு ஓடுறேன்னா, அந்த கடிந்து கொள்ளுதல் வார்த்தை எப்படியாக எனக்கு நேராக வருதுன்னா கிருபையுள்ள வார்த்தையாக வருது. தேவன் கோபத்தில் கடிந்து கொண்டாருன்னா நான் நிற்கவே முடியாது அவருக்கு முன்பதாக. அவருக்கு முன்பதாக நிற்கிறதுக்கு பாத்திரமான தகுதி உள்ளவராக நான் இருக்கவே முடியாது. அவர் மட்டும் என்னை அந்த லெவலில் வச்சு என்னை தண்டிச்சாருன்னா கண்டிப்பாக எனக்கு என்னால் கண்டிப்பாக தேவ சமூகத்தில் இருக்கிறதுக்கு தகுதியே இல்லாமல் போயிடும். ஆனால் அவர் அதை செய்யாமல் நம்மை கிருபையால் தண்டிக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். கிருபையால் நம்மளை கடிந்து கொள்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். இது எவ்வளவு பாக்கியம் தெரியுமா? இப்போ நம்முடைய இருதயத்தில் ஒரு விஷயம் தெரியும். ஆண்டவர் என்னை கிருபையுள்ள கடிந்து கொள்ளுதல் வார்த்தையினால் என்னை தண்டிக்கிறார். அல்லேலூயா. சில வசனங்களை நாம் வாசிப்போம். சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோடு பேசி தமது உக்கிரத்திலே அவர்களை கலங்க பண்ணினார். எப்படி பேசுகிறாரா? கோபத்திலே அவர்களோடு பேசி உக்கிரத்திலே அவர்களை கலங்க பண்ணுவாராம். உக்கிரம் வந்துச்சுன்னா அங்கே கலங்க பண்ணிடுவார், நடுங்க வச்சிருவார். நம்ம நடுங்கிட்டு உட்காந்துருக்குறோமா? நம்ம ஜாலியாக இருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவு கடிந்து கொள்ளுதான வார்த்தை வந்தாலும் அவைகளை ஏற்றிக்கொண்டு அப்படியே அசால்ட் போயிட்டுருக்குறோம். நமக்கு ஒரு நடுக்கம் வரலை, அங்கே ஒரு கலக்கம் வரல, ஒரு பயம் இல்லை. இது காரணம் என்ன? கிருபை தாங்கிட்டு இருக்குது. உண்மையாலுமே தேவனுடைய வார்த்தையை கோபத்தில் அவர் டைரெக்டாக அடித்தார்னு வைங்களேன், இருதயம் கலங்கணும். நிறையா மனுஷங்களுக்கு உணர்வடையாததுனால தான் இருதயம் கலங்க மாட்டேங்குது. வசனம் சொல்லுது, தமது உக்கிரத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார். நிறையா நேரம் நிறையா மனிதர்கள் கலங்கிறதே இல்லை. இதுக்கு காரணம் என்ன? கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் ஒரு பொருட்டாகவே எண்ணுவதில்லை. அப்படின்னு அசால்ட்டாக போகிறனால தான் அந்த வார்த்தை அவர்களை கலங்க பண்ணுவதில்லை. அந்த வசனம் அவங்களுக்குள்ளே போய் கிரியை செய்ய மாட்டேங்குது. அவங்க அந்த வார்த்தையின் முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ளாமல் உணராமல் அவர்கள் ஏனோ தானோ என்று அவர்கள் வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டிருக்கிறபடினால தான் அந்த வார்த்தையினுடைய அந்த கடிந்து கொள்ளுதல் வார்த்தையை அவர்கள் ஒரு பொருட்டாகவே எண்ணவில்லை. கிருபை தாங்கிட்டு இருக்கிறதுனால தப்பிச்சிட்டு இருக்கிறோம். கிருபையில் வார்த்தை வரனால தப்பிச்சிட்டு இருக்கிறோம். கோபத்தின் வார்த்தை வந்ததுன்னா நிச்சயமாய் நம்மளால் தப்பித்து கொள்ள முடியவே முடியாது. ஒரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 38:1 சொல்லப்படுது பாருங்க. கர்த்தாவே, உம்முடைய கோபத்தில் என்னை கடிந்து கொள்ளாதையும் உம்முடைய உக்கிரத்தில் என்னை தண்டியாதையும். ஆண்டவரே, எங்கேயாவது கோபத்தில் என்ன கடிஞ்சு கொண்டுறாதீங்க. ஆண்டவரே, உம்முடைய உக்கிரத்தில் என்னை தண்டிச்சிடாதீங்கப்பா. ஏன்னா உக்கிரத்தை தண்டித்தா ஏதோ ஒரு கை கால் போயிடும். ஆனால் அவைகளெல்லாம் விட்டு கிருபையுள்ள வார்த்தையினால், கிருபையால் இரக்கத்தினால், தயவினால், காருண்யத்தினால், அவருடைய அன்பினால் நம்மை மூடிக்கொண்டு நடத்துகிறாரு. ஆனால் நம்ம இந்த கிருபையே தவறாக பயன்படுத்திடுறோம். அவருடைய அன்பு தான் என்னை தாங்குதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவருடைய வார்த்தையின் முக்கியத்துவத்தை ஒரு பொருட்டாகவே எண்ணுவதில்லை. அவருடைய கிருபை தான் என்னை தாங்குதில்லை, அப்புறம் என்ன அப்படின்ட்டு அப்படி அசால்ட்டாக போயிடுறோம். ரொம்ப நாள் கிருபை தாங்காது, எல்லா நாளும் கிருபை தாங்குமானாலும் தாங்காது. சில நேரங்களில் கிருபை தப்பு வச்சு எஸ்கேப் ஆகி போயிடுச்சு, விலகி போயிடுச்சுன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மேகஸ்தமம் அக்கிஸ்தமம் மூடிக்கொண்டனால தப்பிச்சுட்டு இருந்தாங்க. அது இல்லைன்னு வைங்களேன், அவங்களுடைய நிலை என்ன இருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி தான் இந்த அன்பினால் தப்பிச்சிட்ருக்குறோம். அவருடைய அன்பினால், அவருடைய கிருபையினால் தப்பிச்சிட்ருக்குறோம், அவருடைய காருண்யத்தினால் தப்பிச்சிட்ருக்குறோம், அவருடைய தயவினால் தப்பிச்சிட்ருக்குறோம். ஆனால் நம்ம நினச்சிட்ருக்குறோம் ஏதோ நம்முடைய திறமையெல்லாம், நம்முடைய தாளத்தினால, நம்முடைய ஜபத்தினால, நம்முடைய காரியத்தினால, ஏதோ நம்முடைய காருண்யத்தினால நம்ம தப்பிச்சிட்ருக்குறோம் போல் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்குறோம். இல்லவே இல்லை. அவருடைய தயவு, அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம், அவருடைய காருண்யம் நம்மை தப்பிக்க வச்சிட்ருக்குது. ஸ்ட்ரெயிட்டாக அடிச்சதுன்னா கண்டிப்பாக அந்த தண்டனையை நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியவே முடியாது.
ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள் சொல்லுகிறது, இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இருக்கும். நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமியின் மேல் புரண்டு வருவதில்லை என்று நான் ஆணையிட்டது போல உன்மேல் நான் கோபம் கொள்வதில்லை என்றும் உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை என்றும் ஆணையிட்டேன். இதுதான் தயவு, இதுதான் இரக்கம். கோபம் வந்துச்சு நோவா காலத்தில், அத்தனையும் வாஷ் அவுட் பண்ணிட்டேன். உக்கிர கோபத்தினால நான் இறங்குனேன், அங்கே தண்டிச்சேன், அந்த தண்டனை சகலத்தையும் அழித்து விட்டது. இனி இரக்கத்தினால வரேன் அப்படிங்கிறதுனால நம்ம தண்டிக்கப்படாமல் தப்பிவிக்கப்பட்டுருக்கிறோம். அதுதான் அடுத்த வசனம் சொல்கிறாரு, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும். அழகாக சொல்கிறார் அந்த வசனத்தை, எல்லாரும் கவனிங்களேன். என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும். எல்லாம் படிங்க என்னோடு சேர்ந்து. ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய திறமையினால் என்னுடைய தாழ்ந்தனால இல்லைப்பா, உம்முடைய கிருபை என்னை விட்டு விலகாமல் இருக்கனால தான் நான் தப்பிச்சிட்டு இருக்கிறேன். சொல்லுங்க பார்க்கலாம். உம்முடைய இரக்கம், உம்முடைய தயவு, உம்முடைய அன்பு, உம்முடைய கிருபை இருக்கிறதுனால தான் நான் தப்பி வச்சிட்டு இருக்கிறேன்ப்பா. நான் தண்டனையிலேருந்து தப்பிச்சிட்டு இருக்கிறேன். நான் உக்கிர கோபத்தில் கடிந்து கொள்கிற அந்த காரியத்தில் தப்பிச்சிட்டு இருக்கிறேன். எதனால? கிருபை, கிருபை, கிருபை உன்னை விட்டு விலகாமலும். அடுத்து சொல்கிறா பாருங்க, என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை வேறாமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அந்த மனதுருகிற கர்த்தர், அந்த மனதுருகிறதுனால தான் தப்பிச்சிட்டு இருக்கிறோங்க. அந்த மனதுருகிறதுனால தான் தப்பிச்சிட்டு இருக்கிறோம். அந்த மனது மட்டும் உருகலை, அப்படி கொஞ்சம் ஸ்டிஃப் ஆகிட்டான்னு வைங்களேன், நம்ம நிலைமை வேற மாதிரி ஆயிடும். ஒரு பாடல் வரிகள் இருக்குது, கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. இந்த வசனத்தை அப்படியே எழுதியிருக்கிறார். எஸ்ஐயாவும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. அப்போ அந்த கிருபை விலகாமல் இருக்கிறதுனால தான் தண்டனைக்கு தப்பிச்சிட்டு இருக்கிறோம். அவருடைய கடிந்து கொள்ளுதலான அந்த வார்த்தை கிருபையாக வரனால தான் தப்பிச்சிட்ருக்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே என்னை தண்டியும். அவர் சொல்கிறார் பாருங்க, என்னை தண்டியும், ஆனாலும் நான் அவமாய் போகாதபடிக்கு உம்முடைய கோபத்தினாலே அல்ல மட்டாய் தண்டிங்க. ஆண்டவரே, ஆண்டவரே என்னை தண்டிங்க, ஆனால் அழகாக சொல்கிறாரு பாருங்க, கிருபையில்லாத தண்டிங்கப்பா, இரக்கத்தினால தண்டிங்கப்பா, ஆண்டவரே அன்புனால தண்டிங்க ஆண்டவரே. நான் அவமாக போகாதபடிக்கு அப்படின்னு, நான் நாசமாக போயிடாதபடிக்கு, நான் உருப்பிடாமல் போயிடாதபடிக்கு என்ன மட்டா தண்டிங்க ஆண்டவரே. புரியுதா உங்களுக்கு அந்த வார்த்தையை பாருங்க, ஆண்டவரே என்ன மட்டாய் தண்டிங்க, தண்டிங்க, ஆனால் கொஞ்சம் வேகமாக அடிச்சிடாதீங்கப்பா, மெதுவாக அடிங்க ஆண்டவரே. எவ்வளோ அழகான வார்த்தை பாருங்க. ஆண்டவரே கை காலை உடச்சிடாதீங்க, லைட்டாக மட்டும் அடிங்க. சில நேரங்களில் லைட்டாக அடித்தாவே நமக்கு பிடிக்க மாட்டேங்குது. சில நேரங்களில் கர்த்தர் லைட்டாக தொட்டாவே நமக்கு பிடிக்க மாட்டேங்குது. சில நேரங்களில் கர்த்தர் லைட்டாக அடித்தாவே, வார்த்தையை கொண்டு கடிந்து கொண்டாலே நமக்கு ஏற்றுக்கொள்ள முடியல. அப்போ அவர் சொல்கிற மாதிரி நான் அவமாய் போகிற அளவுக்கு அவர் கடிந்து கொண்டாருன்னா நினச்சி பாருங்கள். என்னால் நான் சொன்ன மாதிரி காலை உடஞ்சிரும், கையை உடஞ்சிரும், கண்ணு போயிடும், தலை உடஞ்சிரும், எல்லாம் உடஞ்சிரும். ஆனால் ஆண்டவரே என்னை தண்டிங்க, ஆனால் மட்டா தண்டிங்க ஆண்டவரே. இந்த மட்டாய் கர்த்தர் தண்டித்து கொண்டிருக்கிறனால தான் இன்றைக்கி வரைக்கும் நம்ம உயிரோடு இருக்கிறோம். ராமன் சொல்லியிருக்கணுமே. அல்லேலூயா, அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 31-32 வசனத்தை பார்க்கும் பொழுது, நம்மை நாமே நிதானித்து அறிந்திருந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம்.
நல்லா புரிஞ்சுக்கணும். நிறைய நேரம் இந்த மனப்பான்மை, இதை ஏற்றுக்கொள்ளுகிற இருதயம் நிறைய பேத்துக்கு இல்லை. நான் கர்த்தரால் தான் சிட்சிக்கப்படுறேன், கர்த்தர் என்னை சிட்சிக்கிறாரு, அவர் நல்லதுக்கு தான் என்னை சிட்சிப்பார். அவர் நான் உருப்பிடாமல் போகணுங்கிறக்காக சிட்சிக்க மாட்டார், நான் நாசமாக போகணுங்கிறதுக்காக சிட்சிக்க மாட்டார், நான் அவரை விட்டு வழி விலகி ஓடிடணும் அப்படிங்கிறதுக்காக அவர் என்னை சிட்சிக்க மாட்டார். அவர் என்னை சீர்படுத்தும்படியாக, அவர் என்னை ஸ்திரப்படுத்தும்படியாக, அவர் என்னை செம்மைப்படுத்தும்படியாக தான் சிட்சிப்பார். நான் நல்ல வழியில் வரணும், நல்ல வழியில் வாழணும், அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றணுங்கிறக்காக தான் அவர் என்னை சிட்சிக்கிறார். அநேக நேரம் இதை நாம் புரிந்து கொள்ளாமல், இவைகளை நாம் அறிந்து கொள்ளாமல், இவைகளை நாம் உணர்ந்து கொள்ளாமல் கர்த்தர் கடிந்து கொள்கிறார். அவருடைய வார்த்தை என்னை கடிந்து கொள்ளுது, அவருடைய வார்த்தை என்னை கடிந்து கொள்ளுது, அவருடைய வார்த்தை என்னை தண்டிக்குது அப்படின்னு நம்ம குற்றம் சாட்டுகிறோம். அல்ல, கர்த்தர் நம்மை தண்டிக்கவில்லை. அதுவும் அவருடைய தண்டனை நமக்கு கோபத்தின் தண்டனை வந்தால், கோபத்தின் உக்கிரகத்தின் தண்டனை வந்துச்சுன்னா வேற மாதிரி இருக்கும். கிருபையுள்ள தண்டனைக்கே நம்ம இப்படி சொன்னோம்னா, அவருடைய கோபத்தின் தண்டனை கண்டிப்பாக நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இந்த வெள்ளிக்கிழமை காலவேளை கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை தான். ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை தண்டிப்பேன். ஆண்டவர் அடிக்கிறவர், அவர் காயம் கட்டுவார். அல்லேலூயா. சில நேரங்களில் அடி உழுகும், சில நேரங்களில் சில காயங்கள் ஏற்படும். நீங்கள் சிறு பிள்ளைங்களை பாருங்களேன், அவங்க ஒரு ஸ்டேஜ் குழந்தையிலேருந்து வேறு வரும் பொழுது, ஒரு நடக்கிற ஸ்டேஜ் வரும்பொழுது பாருங்கள், அவங்க நடந்து போகும்போது கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் டமார் டுமார்னு விழுவாங்க. சில இடத்துல போய் முட்டிக்குவாங்க, சில இடத்துல விழுந்துருவாங்க, அடி விழுகும். ஏன்னா அந்த குழந்தைக்கு தெரியாது, அடி விழுக தான் செய்யும். சில நேரத்தில் அது அடி விழுந்து எதுக்கு அடி விழுந்ததுன்னே தெரியாமல் அழுகும். நமக்கு தெரியாது, நம்ம எங்கேயாவது வேலை செஞ்சுட்ருப்போன்னு வைங்களேன், அது எங்கேயாவது போய் முட்டிக்கிட்டு அழுகும். அதுக்கு சொல்லவும் தெரியாது, அடித்தது இங்கே வலிக்குது அங்கே வலிக்குன்னு சொல்ல தெரியாது, யான்னு கத்தும். நம்ம என்னமோ ஏதோன்னு பதறி போய் இருப்போம். சில நேரங்களில் அடி விழுகும். வளர வளர பாருங்கள், ஈவன் கொஞ்சம் பெருசாக வளர்ந்ததுக்கப்புறம் ஈவன் சைக்கிளில் ஓட்டும்போது பாருங்களேன், சைக்கிள் ஓட்டும்போது கண்டிப்பாக சில சமயத்தில் கீழே விழுந்து தான் ஆகணும். கீழே விழுந்து சிராய்ப்பு ஏற்பட்டு காயங்கள்லாம் ஏற்பட தான் செய்யும். சைக்கிள் ஓட்டிட்டு கீழே விழுகாமல் ஓட்ட மாட்டேன், கீழே விழாமல் இருக்க முடியாது, விழுந்து தான் ஆகணும். வாகனத்திலே பாருங்கள், நம்மை அறியாமலே சில நேரங்களில் நாம் ஸ்லிப்பாகி விழுகிறது உண்டு. சில நேரத்தில் நமக்கு தாங்க முடியாமல் ஸ்லிப்பாகி கீழே விழுகிறது, வாகனம் விழுகிறது உண்டு. சில நேரத்தில் நம்மையே சாய்ச்சிரும். அப்படிங்கும்போது தண்டனைங்கும் பொழுது எல்லா நேரத்துலையும் வரதான் செய்யும். அவைகளை அவர் சொல்கிறார் போல், மட்டா தண்டிங்க ஆண்டவரே, என்னை தண்டிங்க. ஆண்டவர் விட்டு வழி விலகி போகும்போது என்னை தண்டிக்கணும். ஆனால் கிருபையாக தண்டிச்சிட்ருக்கிறார், மட்டாய் தண்டிச்சிட்ருக்கிறாரு. நாம் அவைகளை புரிந்து கொள்ள வேண்டும், நாம் அவைகளை அறிந்து கொள்ள வேண்டும், நாம் அவைகளை உணர்ந்து கொள்ள வேண்டும். அநேக நேரம் இதையே என்னால் சகிக்க முடியல, இதை என்னால் சகிக்க முடியலன்னு சொல்கிறோம். இதையே தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்றால் கர்த்தருடைய அந்த கடிந்து கொள்ளுதல் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக வந்துச்சுன்னா வைங்களேன், கண்டிப்பாக நம்மளால் தாங்க முடியாது. கர்த்தருடைய தண்டனை நமக்கு நேராக ஸ்ட்ரைட்டாக அடிச்சதுன்னா நம்மளால் தாங்கிக் கொள்ள முடியாது. கிருபையாய் வரும் பொழுதே நம்ம அவைகளை சரிப்படுத்தி கொண்டு, சீர்படுத்தி கொண்டு, ஸ்திரப்படுத்தி கொண்டு, செம்மையாய் அவைகளுக்கு நேராக ஓட கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் இந்த வெள்ளிக்கிழமை காலவேளை கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார். ஆண்டவர் நம்மை சில நேரங்களில் தண்டிப்பார், அந்த தண்டனையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சில நேரங்களில் கடிந்து கொள்வார், அந்த கடிந்து கொள்ளுதலை ஐ வாண்ட் டு அக்செப்ட் தட், நான் அவைகளை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மை உள்ளவர்களாய் நான் மாற வேண்டும். இல்லை என்னால் முடியாது அப்படின்னா சில நேரங்களில் சொல்லி பார்த்துட்டு பெரிய லெவலில் ஒரு தண்டனை கொடுப்பார். சிலர்லாம் அந்த தண்டனையை அனுபவிச்சுமே சிலர்லாம் உணராதவர்களும் உண்டு. அப்படியாக இருக்கக்கூடாது. ஆண்டவர் கடிந்து கொள்ளப்படும் பொழுதே உணர்ந்துடணும். தண்டனை அளவுக்கெல்லாம் விட்டுறக்கூடாது. தண்டனை அளவுக்குலாம் போச்சுன்னா பெரிய லெவலில் அடி விழுக ஆரம்பிச்சிடும். இந்த காலவேளை கர்த்தர் நமக்கு பேசுகிற வார்த்தை தான், கடிந்து கொள்ளப்படும் பொழுது அவைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும், தண்டனிக்கப்படும் பொழுது அவைகளை அக்செப்ட் பண்ணிக்கணும். அதுதான் சிறந்தவைகளாய் இருக்கும். ஜெபிப்போமா? பரலோக தேவனே,
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அந்த அருமையான அந்த வெள்ளிக்கிழமை கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவ ஆவியானவரே, எங்களோடு பேசின வார்த்தைக்காக நன்றி. ஆண்டவரே, சில நேரங்களில் நீர் தண்டிக்கிறீர். நாங்கள் அவமாய் போவதற்காக அல்ல, மட்டாய் எங்களை தண்டிக்கிறீர். எதற்காக என்னவென்றால் எங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி செம்மையான பாதையில் நாங்கள் ஓட வேணும்னு எங்களை தண்டிக்கிறீங்க. ஆண்டவரே, கிருபையால் எங்களை தண்டிக்கிறீங்க, அதற்காக நன்றி. அவைகளை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அதற்கு நேராக நாங்கள் ஓட தேவன் கிருபை செய்வீராக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். உடைய கரத்தில் எங்களை தருகிறோம், தாழ்த்துகிறோம். நீரை ஆளுகை செய்து நீரை பொறுப்படுத்தல் நடத்துவீராக. எல்லா துதிக்கான மகிமை எல்லாம் நமக்கு ஒருவருக்கு மாத்திரமே நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், 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 ஆமேன். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.